228வது எபிசோட்ல பேர்லாம் எபிசோட்ல பார்த்தா யாரை காட்டுறாங்க? நம்ம பர்ட்டோ தான் காட்டுறாங்க. பார்த்தா தூங்கி எழுந்துச்சு அப்பதான் உள்ள வரான். அண்ணா என்ன அண்ணா இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்குன்னு ஹிமாவரி கேட்க அதுக்கு பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு எனக்கு எதுவுமே மிஷன் கிடையாது, அதனாலதான் நல்லா தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த கவாக்கி எங்க போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே அவனுக்கு வர இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, அப்பா வர அவனை கூப்பிட்டு விட்டு இருந்தாடா, அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான், அன்னைக்கு அவனை எழுப்பி கூட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கா ஹீனாட்டா. நானும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹிமாவரி போவான்னு சொல்றான். அவன் பார்த்தா அவ சொல்றா அவனையா நாலாம் எழுப்பல நீ போன்னு சொல்றா. பார்த்தா அண்ணன் தங்கச்சிக்கு மாத்தி மாத்தி சண்டை வர ஆரம்பிச்சு, நீ போன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசுறாங்க. யாராச்சும் ஒரு ஆள் போன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஹீனட்டா சடன் ஆஃப் த ராக் பேப்பர் சிசர் கேம் வச்சு ஆடுதாங்க. பார்த்ததுல பர்ட்டோ தோத்துட்டான். பார்த்தா பர்ட்டோ போய் கவாக்கியை கூப்பிட போயிட்டான். அவன் எதுவும் செஞ்சிருவானு சொல்லிட்டு கம்பெல்லாம் எடுத்துட்டு வரான். கவாக்கின்னு தொட்டு தொட்டு பாக்குறான். சடனா காலை தான் தட்டுறான். தட்டணும்னு என்ன நினைச்சனே தெரியல. கவாக்கி சடனா எந்திச்சிட்டு சடனா கர்மா போற வச்சு ஒரு போடு போடுதான். பர்ட்டோ செதறிட்டான். என்னடா இப்படி செஞ்சுட்டு சொல்லிட்டு பார்த்தா தூக்கத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கான். திரும்பி கர்மா போற அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படி படுத்து தூங்கிட்டான். அப்புறம் கவாக்கியை கத்தி எழுப்பி கூட்டு வரான். அப்புறம் ஒரு வழியா கவாக்கி நட்டோ பக்கம் வந்துட்டான். எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நட்டோட கட்டுக்கிட்டு இருக்கான். கவாக்கி உன்னோட வழி இனிமேல் ஷினோபி வாழ்க்கை வழி மாதிரி மாத்திக்கணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் நட்டோ. சொல்லிட்டு இருக்கான், எப்பவுமே ஒருத்தர் ஷினோபி ஆகணும்னா அகாடமில போய் படிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்டா. ஆனா உன்னோட ஸ்கில் எல்லாம் வச்சு பார்க்கல, நீ ஆல்ரெடி கெனின் ஆகுது, உனக்கு தகுதி இருக்கு, அதனால உனக்கு வெறும் சின்ன டெஸ்ட் மட்டும் தான் வைக்க போறோம், முதல்ல டி ரேங்க் மிஷன் கொடுக்க போறோம்னு சொல்றான். மிஷன் தான் இருக்கிறதுல ஈஸியஸ்டான மிஷன், அதை நீ முடிச்சுட்டா நீ கெனின் தகுதியானவன்னு சொல்லிட்டு நாங்க முடிவெடுத்துறோம் சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. இப்போ பர்ட்டோ டீம் கூட அனுப்ப போறது இல்ல, வேற டீம் கூட தான் அனுப்ப போறோம், ஒவ்வொரு டீம் கூட உள்ள ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் போய் பார்த்துட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஷினோபி ஆகிறதா அது வாட்டர் டிராக் அப்படின்னு ஆரம்பிக்காம உன்னை சிக்கமாரு செதுறதா என்னடா நம்மளோட டைலாக் சொல்றான்னு சொல்லிட்டு நீ இதை போய் ட்ரை பண்ணிட்டு வான்னு சொல்றான் நருட்டோ. உன்னை கவாக்கி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறான். நான் என்ன பேசணும் அதே மாதிரிலாட அவன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. கவாக்கி காராவோட ஃபைட்ல நல்லா தாண்டா ஹெல்ப் பண்ணான், ஆனா இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்ல, லீவ் ஷினோபில அவனை மாத்தலான்ங்கிறியடா, எனக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. சொல்றான் டே அவனால ஹேண்டில் பண்ண முடியும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு சிக்கமாரு கட்டிக்கிட்டு இருக்கான். டே இந்த சமயத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அதுவே போதும் சொல்றான் நருட்டோ. டே இதுக்காண்டி தான் நீ மத்த டீம்ல அவனை சேர்த்திருக்கியான்னு சொல்லிட்டு சிக்கமாரு கேட்கறான். ஆமான்னு சொல்றான் நருட்டோ. கவாக்கி சிக்கடை அவன் டீம் கூட போனோம்னா உண்மையிலே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் எடுத்து எந்த டீம் கூட அனுப்புறாங்கன்னா டெங்கி டீம் கூட தான் அனுப்புறாங்க. பார்த்தா ஆல்ரெடி ஒரு கரடியை தான் அவங்க பிடிக்க போயிருக்காங்க. டெங்கி தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே என்னோட லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி அதை கேப்சர் பண்ண போறேன், நீங்க அதை கார்ட் பண்ணி லாக் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்றாங்க எல்லாரும். பார்த்தா கவாக்கி மட்டும் அங்க வரல. பார்த்தா இந்த மாதிரி பேண்டாவெல்லாம் நான் பிடிக்க வர போறதுல நான் முதல்ல தூங்க போறேன்னு போய் படு தூங்க போயிட்டான். அதுக்குள்ள இவா போய் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். மெட்டலி வேற வந்து நிக்கான். இருந்தாலும் கரடி அங்க இருந்து தப்பிச்சு போகுது. அதை பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. பார்த்தா கவாக்கி வராது அவங்களுக்கு தெரியவே இல்லை, அவன் எங்க போனு தேடுறாங்க. சடனா பார்த்தா கரடி அவங்களும் வேகமா பிடிக்க போயிட்டாங்க. பார்த்தா டென்ஷன் ஆயிட்டா மெட்டல்லி மாசா போய் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். இருந்தாலும் மெட்டல்லி அதை அடிக்கலான்னு போறான். பார்த்தா மெட்டல்லி அடிச்சு நொறுக்கிருச்சு. இவா போய் டென்ஷன் ஆயிட்டான். எர்ஷல் ஸ்டோன் பிரேக்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு ஒரு ஓடு போடுதான். அவன் பார்த்தா கரடியவே லாக் பண்றான். பார்த்தா கல்ல வச்சு லாக் பண்ணி அடைச்சிட்டான். எங்கடா போறான்னு சொல்லிட்டு இது போக ஏதோ ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி தூக்கி வீசுறான் டெங்கி. பார்த்தா அது கேப்சர் பண்ண கூட நெட்டு அதை தூக்கி போட்டு லாக் பண்றான். பார்த்தா லைட்னிங் ஸ்டைல் போட்டு இருந்திருக்கு. பார்த்தா கரடி அசால்ட்டா லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. இந்த பிரச்சனை இந்த கவாக்கி எங்கடா போனான்னு சொல்லிட்டு கவாக்கின்னு கத்துறாங்க. சடனா பார்த்தா கவாக்கியோட கொரட்டை சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த இடத்த நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கான். அவன் 3 பேர் டென்ஷன் ஆயிட்டானுங்க. இவனை இது கூட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே ஒன்னால மெட்டலுக்கு இன்ஜூரி ஆயிட்டான்டா, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டா இருந்துகிட்டு இதை கூட செய்ய முடியாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நம்ம ஒரு மிஷனுக்கு தானே ஒன்னு சேர்ந்துருக்கோம் சொல்லிட்டு இருக்கா கவாக்கி. உன்னை இவ போய் சொல்றான், டே இந்த டி ரேங்க் மிஷன் வந்ததே உனக்கு ஹெல்ப் பண்ணதான்டா, நீ ஏன்டா இந்த பேச்சு பேசுறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே கவாக்கி சொல்றான், டே இது ஒரு மிஷன் இல்லனாலும் நீ தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெட்டல் கத்துறான், டே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமோ செய்ய நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறான். சடனா பார்த்தா டெங்கியை பதிக்க அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா தனியா போய் தப்பா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா எல்லா ட்ரைனிங் வேற லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்தோட நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அதான் நோக்கம் சொல்லிட்டு வேகமா போறான். அப்புறம் பார்த்தா சிக்கடா இணைஞ்சு தான் கட்டுறாங்க. பார்த்தா கவாக்கி அந்த வீடு கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். எங்கடா போறான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கடாய். சரி நான் சும்மா தான் போறேன்னு சொல்றான். அவன் வாடா என் கூட கார்ட்ஸ் விளையாடலாம் சொல்லிட்டு இருக்கான். குழந்தைங்க விளையாட அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே சொல்லிட்டு இருக்காங்க. டே சும்மா தான்டா இன்வைட் பண்ணோம் வாடான்னு சொல்றான். அவன் உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க விரும்புன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க கவாக்கி. பர்ட்டோ பர்கர் ஷாப்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா டெங்கி டீம் அங்க இருந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மாதிரி சோகமா வராங்க. டே உங்களோட விஷயம் எனக்கு எப்படிடா போச்சுன்னு சொல்லி கேட்கறான். அவன் எல்லாமே நடந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. எல்லாம் கவாக்கினால தான் சொல்லிட்டு இருக்கான். கைஸ் உங்களுக்குமா அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சிக்கடாய் வாரான். கவாக்கி என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவன் ஸ்ட்ரென்த்தான ஆளுதான்டா, ஆனா அவன் ஷினோபிக்கு தகுதியானவன் கிடையாதுன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சு நினைச்சோம். ஆனா கவாக்கிக்கு எதுவுமே புரியல, அதான்டா பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருக்கணும்டா, எந்த மிஷனுக்கு போனாலும் நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்டா, அப்பதான்டா நம்ம உயிரோட இருக்க முடியும் சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு நினைக்க சொல்றான். சிக்கடாய் சொல்றது கரெக்டா சொல்றான் டெங்கி. சோகமா அப்படி பர்ட்டோ வீட்டுக்கு வரான். பார்த்தா கவாக்கி அப்பதான் சாப்பிட்டுட்டு போறான். கவாக்கி உன்னோட மிஷன் எப்படா போச்சு நல்லா இருந்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா ஃபன்னா நல்லா போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னது ஃபன்னா போனோமா? டே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு மிஷன் ஜெயிக்கணும் அவ்வளவுதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான்.
கவாக்கி சொல்றான், டே நான் யாரு கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்க நினைக்க போறது இல்ல, நினைக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன நடக்குன்னு உனக்கு புரியலடா. ஒரு ஷினோபி வந்து ஒரு குடும்பம்டா, அவங்க எப்பவுமே டீம்மேட்ஸா ஒன்னாதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை பட்ட சொல்றான், டே நீ இப்படியே பொண்ணா உனக்கு ஷினோபியாக தகுதியே இருக்காது, ஷினோபி ஆகாம போயிருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்லன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா பர்ட்டோ டென்ஷன் ஆயிட்டான். கவாக்கி எப்படி பெட்ல போய் படுக்கிறான். யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது, எதுவுமே பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி படுத்து தூங்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா அடுத்த நாள் ஒரு மிஷனுக்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த டீம்ல வந்து கவாக்கி இருக்கான். பார்த்தா இது யார் டீம்னா வசாபி டீம் தான். இப்ப அவ தான் வந்து சுனினா இருக்கா. அந்த மேட்ச்ல வந்து கவாக்கி அவங்க கூட இணைஞ்சுதான் இருக்கான். பார்த்தா எல்லாரும் அனலகத்துல போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பையன் வரதை பார்த்து கவாக்கி கண்டுபிடிச்சா மாசம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான் ஓட விடாம. பார்த்தா அந்த பையன் அங்க தப்பிச்சு வேகமா போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கர்மா பவர் வெளியே எடுக்கான். கர்மா பவர் காமிச்சு அந்த பையன் அப்படி மயங்கியே விழுந்துட்டான். பார்த்தா அதை வச்சு அவன் அட்டாக் பண்ணல, பயம் கொடுத்து அப்படி மயங்க வச்சுட்டான் அவனை. அதுக்கப்புறம் அந்த மிஷனே முடிஞ்சிட்டு பார்த்தா கவாக்கியும் பர்ட்டோ தான் ஒன்னா வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. என்ன கைஸ் ஏன் ஒரு மாதிரி எல்லாரும் சோகமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வரானு அவனுக்கு. மிஷன்ல எது பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் மீட்ஸ்கி. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மிஷன் கொடுத்தாங்கடா, அந்த மிஷன் நல்லா சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பையன் வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிட்டா, அந்த பையனை தான் நாங்க காப்பாத்தி கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா கவாக்கி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. என்ன கவாக்கிக்கு எது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சடனா வந்து டே கிளைண்ட் வந்து ஆல்ரெடி வந்து நம்மள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கடா. ஏன்னா அவன் கர்மா பவர் யூஸ் பண்ணி பயம் கொடுத்தனால அவங்க மிரண்டே போயிட்டாங்க சொல்லிட்டு இருக்காவா. கவாக்கி வந்து கஷ்டத்துல எடுக்க சொல்லிருக்காங்க சொல்லிட்டு இருக்கான். நாமிடா கவாக்கியை பத்தி ஒன்னொன்னா சொல்றாங்க. டே எனக்கு தெரிஞ்ச அவன் ஷினோபி இருக்க தகுதி கிடையாது நினைக்கிறேன், அவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் சொல்லிட்டு இருக்கா வசாபி. டே ஆனா பர்ட்டோ நீ அவனுக்கு ஷினோபினா எப்படி இருக்குன்னு சொல்லி கூட்டான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுக்கா. பார்த்தா அவன் மிரண்டு பேர் இருந்துட்டு இருக்கான். என்னடா இப்பெல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா கவாக்கி தான் கட்டுறாங்க. ட்ரைனிங்ல வேற லெவல்ல எடுக்கான், மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனை பத்தி ரிப்போர்ட் வருது, எந்த மிஷனுமே ஒழுங்கா பண்ணல, எல்லாமே சொதப்பா தான் செய்யறான்னு சொல்லிட்டு உன சிக்கமா சொல்லிட்டு இருக்கான். டே இப்படியே போச்சுன்னா அவனா ஷினோபியாக தகுதியே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கவாக்கியை தான் கட்டுறாங்க. பார்த்தா ஹாட் பாட்டில் வந்து உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் கட்டுறாங்க. கவாக்கி வந்து மிஷனுக்கு வந்துட்டான். சரிடா உங்களோட மிஷனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உங்களோட மிஷன் வந்து சீராங் மிஷன்டா, ஒரு ஆளை வந்து எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போகணும்டா. லீஃப் வில்லேஜ்ல லேண்ட் ஆஃப் காம்சின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் அந்த பையனை கூட்டு போய் சேர்க்கணும். அது ஒரு சின்ன ஊர்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகமாரு. கிளைண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருளை தூக்கிட்டு போறாங்க, அவங்க நீங்க பாதுகாட்டு கூட்டு போறதா அவங்களோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து சென்சரி மிஷன் கண்டி ஒரு மிஷனுக்கு தனியா போயிருக்கான். அதனால வந்து இப்போ தான் நீங்க 3 months கூட வந்து ஒன்னா பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கவாக்கி இதாண்டா உன்னோட ஃபைனல் எக்ஸாம் சொல்லிட்டு இருக்கான் அவன். இதுல மட்டும் நீ பாஸ் ஆகலன்னா நீ கென்னி நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை மட்டும் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுனா நீ அபிஷியலா கென்னின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஷிகமாரு. நான் ஷினோபில எனக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்றாங்க, அதெல்லாம் எனக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷினோபி ஆகத்தனடா போறேன்னு சொல்லிட்டு நர்ட்டை கட்டுக்கிட்டு இருக்கான். நான் அதுக்கெல்லாம் யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். இருந்தாலும் நர்ட்டை நக்கலா சிரிக்கான். சிக்கலை சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து இதுக்கு தளர்ந்து போக போறது இல்ல, யார் வந்தாலும் வராட்டினாலும் இந்த மிஷன் நான் எடுத்துட்டு போக போறேன், அவன் வந்தாலும் நான் சேர்த்துக்கிட்ட போறேன், ஒன்னும் பிரச்சனை சொல்லிட்டு சிக்கடை போய்கிட்டே இருக்கான். டே சிக்கடை நில்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோச்சா போய்கிட்டு இருக்கா. கூட வந்து ஏதாச்சும் ஒத்து போகுதுடா நினைச்சேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் நருட்டோ. கவாக்கியோட ஆட்டிடியூட் ஒன்றும் புதுசுலாம் கிடையாது, எப்பவும் பாக்குறதா சொல்லிட்டு இருக்கான் ஷிகமாரு. ஆனா கவாக்கி வில்லேஜ் விட்டு வெளியே அனுப்புறதா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்றான். உடம்பு வந்து நார்மலான உடம்பு கிடையாது, உடம்புல கர்மா பவர் இருக்கு, அதுவே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா அவனை வில்லேஜுக்குள்ளே லாக் பண்ணி வைக்கிறது பெரிய தப்பு தான், அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நட்டு சொல்லிட்டு இருக்காங்க. டே இப்போ போனா தாண்டா அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து சம்பாதிக்க முடியும், அதுக்கப்புறம் அவன் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பா, அவங்க இவனை ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கவாக்கிக்கு இப்போ முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. கவாக்கி டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கான். நான் ஷினோபியே இல்லாட்டினா ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கவாக்கி யாரோ கூப்பிட வந்திருக்காங்க. பார்த்தா இந்த ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு தான். என்னவன்னு கேட்கான். பார்த்து அந்த பொண்ணு இவன் பார்க்க போது மிரண்டுட்டா. அவனை கூப்பிட்டு சடனா பார்த்தா காசு கொடுக்குறா, உன்னோட மிஷனுக்குள்ள பே இது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா டெய்லி அலவன்ஸ் வரும்லடா, அந்த அலவன்ஸ் தாண்டா இது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் செலவழிக்கலாமான்னு கேட்கறான். என்னன்னாலும் பண்ணுன்னு சொல்றாவா. சடனா பார்த்தா பீம் ஜாம் கடைக்கு வந்திருக்கான். அங்க வந்து என்ன ஆர்டர் பண்ணு தெரியாம முழிச்சிட்டு நிக்காம. கடைக்காரரே டென்ஷன் ஆயிட்டாரு, ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்றான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா கடைசியில ஒன்று ஆர்டர் பண்ணியே முடிச்சிட்டான். பார்த்து ஒரு சின்ன குழந்தை வருது, அம்மா எனக்கு டயாக்கி வாங்கி கொடுங்கன்னு சொல்லுது. சரி நம்ம வாங்கி போய் வீட்டுல சாப்பிடுவோம் அம்மா சொல்றா. உடனே என்ன செய்யறான் கவாக்கி, இந்த ஆர்டரே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு கடைக்காரரே முழிக்காரு ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா சிக்கடை பர்ட்டோ இனஜின் தான் ஒன்னா உட்காந்துருக்கானுங்க, கார்ட்ஸ் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. என் இடத்துல கவாக்கி வரானான்னு சொல்லிட்டு அவன் வரலனாலும் நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷினோபியாக நினைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவன் சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பர்ட்டோ முழிக்கிறான், ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா கவாக்கி வீட்டுக்கு வந்து சேர்தான். பார்த்தா பர்ட்டோ வந்து கவாக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே உனக்கு ஏதோ ஒரு புது மிஷின் வந்துருச்சாமே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா அதுக்கு என்னன்னு சொல்லி கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மிஷினுக்கு போயே தீருன்னு சொல்றான். டே எனக்கு அதெல்லாம் போக விருப்பம் இல்ல, தேவையெல்லாம் மூக்க நுழைக்க சொல்லிட்டு இருக்கான். ஷினோபியாவெல்லாம் ஆசையே இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே சொல்றான். சடனா பார்த்தா 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா டயாக்கி வாங்கிட்டு வந்துருப்பான். உங்களுக்கு அதை கீழே போட்டு வேகமா ஓடுதான் அவன். பின்னாடியே பார்த்தா ஹினட்டா வந்துட்டா. என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறாவா. அவன் நினைச்சதான் கவலைப்படுதான் சொல்றான் பர்ட்டோ. கவாக்கி இது வரைக்கும் யாருக்குமே சேர்ந்தது இல்லடா, அவனுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது,
அவனுக்கு புதுசா வந்தோடனே அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலடா, அதனால தான் இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு ஹினாட்டா. சடனா பார்த்தா கீழே போய் இந்த கவர் எடுக்கா, என்னன்னு பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே அவன் டயாக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பட்ட பாக்குறான். ஆமாடா சொல்லியிருக்கா ஹினாட்டா. சந்தோஷப்படுறா அவ. கவாக்கி வெளியே எப்படி சோகம் நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா யாரோ ட்ரைனிங் எடுக்கிறாங்க. பார்த்தா சாரடா தான் வேற லெவலா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா கவாக்கி வந்து அங்க நின்றுகிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. பார்த்தா கவாக்கி வந்து அவள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். நீ சொன்ன எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்ட அப்படிதான் சொல்லி கேட்கறான். பாஸ் ஆன பிறகு எதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் ஹொக்காகே ஆகணும், சிறந்த ஹொக்காகே ஆகணும், இந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணணும், லார்ட் 7th மாதிரி சொல்றாவா. ஏகப்பட்ட மிஷனுக்கு போகணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணணும், எனக்கு அதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காவா. சென்ஸா அதெல்லாம் நல்லாவா இருக்கப்போ சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ண விரும்பலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எல்லாம் போனதானே நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும், நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கிட முடியும் சொல்லிட்டு இருக்காவா. ஸ்ட்ராங் ஆக நினைச்சா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மிஷனுக்கு போகணும், அப்பதான் நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும் சொல்றாவா. ஆமாடா அந்த வில்லேஜ் வந்து நம்மளோட ஃபேமிலி மாதிரிடா, எல்லாரும் ஒன்னா தான் நினைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. இல்ல அப்படி நினைக்கலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உன் வில்லேஜ்ல அப்படி இருந்தது இல்லைன்னு சொல்லி கேட்கறாவா. எனக்குலாம் எந்த வில்லேஜுமே கிடையாது, நான் எந்த இடத்துல இருக்கணும் அதான் என்னோட வில்லேஜ்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சொல்லிட்டு கூப்பிடுறாவா. பார்த்தா அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் கட்டுறாங்க. சிக்கடையும் சோச்சோ தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே நின்று. கவாக்கி வருவானான்னு சொல்லிட்டு. வரலனால நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிக்கடாய் டே வரட்டும்டா, ஏன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இதுக்கு மேலே இவனுக்கு வெயிட் பண்ண முடியாது சொல்றான் ஒரு பக்கம் சிக்கடாய். கவாக்கி ஒரு வழியா வந்துட்டான். டே என்னடா பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கடாய். நான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி சிக்கடை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னும் ஆகலன்னு சொல்றான். சடனா பார்த்தா ஒரு சின்ன பையன் வரான். ஒரு மிஷனுக்கு போனா இப்படிதான் லேட்டா வரையும் சொல்லி கேட்கறான். பார்த்தா அவன் தான் கிளைண்ட். என்னோட பேரு மொசுகு, லேண்ட் ஆஃப் காம்சில இருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். டீமுக்கு வரலன்னா என்னடா பண்றான்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா டென்ஷன் ஆயிட்டா கவகி. பார்த்தா ரெண்டு பேருக்கு வாய் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சோஜோ ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. என்னடா சண்டை போடுற, வாங்கடா இங்க கிளம்புன்னு சொல்லிட்டு. பார்த்தா 3 months கோட் மாதிரி அந்த பையனை சென்டர்ல வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அங்க வந்து கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்து see you bye.